கிரிக்கெட்ல ஒரு பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை பத்தி பேசாம நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த விக்டம் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். அந்த மென்டாலிட்டிலாம் இல்லாம சாம்பியன் மென்டாலிட்டி கொண்டு வந்தா கண்டிப்பா அதான் நல்லா நடக்கும். எல்லாம் வருங்கால கிரிக்கெட் உங்களை எல்லாம் பார்த்ததான் இன்ஸ்பிரேஷன். இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ண ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுங்க. நிறைய இடத்துல கிடைக்காது. நான் ப்ராக்டிஸ் பண்ண டைம்லலாம் நான் கார்பரேஷன் கிரவுண்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். எவ்வளோ கிடைக்குதோ எவ்வளோ நேரம் கிடைக்குதோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டைம் கீப் பண்ணுங்க. உங்களுக்கு யாரும் இல்லைனாலும் கூட 6 o'clock வரணும்னா 6 o'clock வாங்க காலையில். அதுக்கப்புறம் ஜிம் போங்க. இங்கே ஜிம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜிம் போங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் அப்பப்போ சீட் டே சாப்பிடலாம். ஆனால் ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கு பாருங்க. ஸோ ப்ளஸ் உங்கள் கோச்சஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ப்ராப்பரான மென்டரை நீங்கள் தேர்ந்தெடுத்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்ஜுரி. இந்த இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இன்ஜுரி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ட்ரெயின் பண்ண மாட்டாங்க சார். அவங்க பாடி வெயிட்டுக்குன்னு தேவைப்படுற மாதிரி ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் கொண்டு வரதுக்கெல்லாம் வந்து இந்த பும்ராலாம் இன்ஜூர்ட் ஆகி ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்க மாட்டாங்கன்றீங்களா? ட்ரெயின் பண்ணிருப்பாரு சார். ஆனா மேபி சில பேர் வந்து முதலே பண்ண மாட்டாங்க சார். சில பேர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க சார். அந்த பெயின் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம முதலே பண்ண ஆரம்பிக்கணும் சார். இதெல்லாம் வர சான்ஸ் இருக்கு, நம்ம போலிங் ஆக்ஷனுக்கு இதெல்லாம் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குன்னு நம்ம முதலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணா பெட்டரா இருக்கும் சார். எனக்கும் நிறைய இன்ஜுரி வந்திருக்கு சார். அது சில டைம் நம்ம அதை கால்குலேட் பண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். எந்த மாதிரி இன்ஜுரி வரும்னு சொல்லவே முடியாது. ஆனா அதுலேருந்து வெளில வரத்துக்கும் நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணணும். பிசியோதெரப்பிலாம் பண்ணணும். நீங்க யாருக்காவது இது மாதிரி இந்த இன்ஜுரி ஆனவங்களுக்கு ஏதாவது ரிகவரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேரோட பண்ணி. இப்போ நட்ராஜன்லாம் இருக்காரு சார், அவரோட பண்ணிருக்கேன் சார். அவரை ஹெல்ப்னா நான் சொன்னி எதுவும் பண்ணல. ஆனா அவர் பண்ணும்போது நானும் சைட்ல பண்ணிருக்கேன். இப்போ வாஷிங்டன் சுந்தர்னு இருக்கு, அவரோடய நான் நிறைய பண்ணிருக்கேன். இப்போ விஜய் சங்கரும் நிறைய இன்ஜூர், ஸோ அவர் கூடயும் நான் ட்ரெயின்லாம் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய இன்ஜூர் பிளேஸோடயும் பண்ணிருக்கேன். அவங்க எப்படி ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். ஸோ அது பயங்கர ஒரு லேர்னிங் கர்வா இருந்துச்சு சார். சவுத் இந்தியன் ஃபுட்டா, நார்த் இந்தியன் ஃபுட்டா, கல்ஃபோ? சார் எனக்கு இப்போ ஆஃப் லேட்டா எனக்கு வெஸ்ட் இந்தியன் ஃபுட் தான் சார் பிடிச்சிருக்கு. வெஸ்ட் இந்தியன் ஃபுட்டா? என்ன வெஸ்ட் இந்தியன்னா மகாராஷ்டிரா ஃபுட். என்ன அதுல ஸ்பெஷாலிட்டி? ரொம்ப சிமிலர் டு தமிழ்நாடு நம்ம சாப்பாடு தான் சார். ஆனா அவங்க பண்ற நிறைய டிஷஸ்லாம் சூப்பரா இருக்கும் சார். எது ரொம்ப பிடிச்ச உணவு உங்களுக்கு? தாலி பீட்னு ஒன்னு இருக்கு சார். தாலி பீட் நல்லா இருக்கு பேரு. அப்புறம் ஆம்டீக்னு ஒன்னு இருக்கு சார். ஆம்டீக் என்ன என் லாங்குவேஜ் மாதிரியா இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆம்டீக்ல என்ன ஃபுட் அது? அது இந்த போலி மாதிரி அங்கேயும் பண்ணுவாங்க சார். போலி? ஆமா, போலி உள்ள வந்து ஸ்வீட் இருக்கும் மேல, அது தொட்டு சாப்பிடுறதுக்கு சார். நவ மகாராஷ்டிரன் ஃபுட் தான் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க? வைஃப் மகாராஷ்டிரனால உள்குத்து ஏதோ இருக்குன்னு பாத்து. உங்க வீட்ல வடை பாவ் எல்லாம் பண்ணுவாங்களா? வடை பாவ், மிசல் பாவ். பாம்பே வடை பாவ். உங்களுடைய ஃபேவரட் படம் எது சார்? தமிழ்ல எனக்கு கத்தி பிடிக்கும் சார். விஜய். கத்தியா? உங்களுடைய ஃபேவரட் வெக்கேஷன் டெஸ்டினேஷன் எது சார்? ஃபேவரட் வெக்கேஷன் டெஸ்டினேஷன் வந்து தென்காசி சார். குற்றாலம் பக்கத்துல. அந்த பழைய குற்றாலம் அந்த சைடுல. ஆமா, எனக்கு அந்த சைடு அந்த வயல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அடிக்கடி அங்க போயிடுவேன் சார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். கிரிவலம்.